ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக இப்போ ஆன்கோயிங்கில் இருக்க கே ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் ஸ்டில் ஷைனிங். 2014 தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அவரோட தம்பியோட அவங்க தாத்தா பாட்டி இருக்க ஊருக்கு வந்திருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோவோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவரோட லைஃப்பை டோட்டலாக மாற்றிருக்கும். ஹீரோவோட அம்மா அப்பா தம்பி இவங்க 3 பேரும் காரில் போனப்போ நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்துருப்பாங்க. தம்பிக்கு காலில் நல்லா அடிபட்டிருக்கும். இப்போ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்க தம்பியை கூப்பிட்டுட்டு தான் ஹீரோ அவரோட தாத்தா பாட்டி இருக்க ஊருக்கு வந்திருப்பாரு. சம்மர் பிரேக் டைமில் தான் இப்போ அந்த ஊரில் இருக்க ஸ்கூல்லையும் இவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதே ஸ்கூலில் தான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட்டும் பண்ணியிருப்பாரு. சம்மர் பிரேக்னால இப்போ அந்த ஸ்கூலில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் டெய்லி படிக்கிறதுக்காக ஸ்கூலில் இருக்க லைப்ரரிக்கு போவாங்க. ஹீரோவும் அவங்கள மாதிரியே படிக்கிறதுக்காக அங்கே போவார். முதல்ல படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஹீரோ இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காகவே டெய்லி அங்கே படிக்கிறதுக்கு போவார். ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். அம்மா இப்போ ஃபாரினில் இருப்பாங்க. அப்பா கூட தான் ஹீரோயின் இருப்பாங்க. இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஹீரோ கூட இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு அவங்க பயம்லாம் போய் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சம்மர் பிரேக் முடிஞ்சு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகி இப்போ இவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்த இவங்க 2 பேரும் இப்போ லவ்வர்ஸாகவும் ஆயிருப்பாங்க. ஹீரோவோட எய்ம் நல்லா படித்து நிறைய சம்பாதிக்கணும், அவரே அவர் பார்த்துக்கணுங்கிறது தான். ஹீரோயினை படிக்கணும்லாம் அவங்க அப்பா எதிர்பார்க்க மாட்டார். அவங்க நல்லா இண்டிபெண்ட்டாக நிறைய ஒர்க்கு ட்ராவல் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. இதுதான் ஹீரோயினோட எய்மாவும் இருக்கும். எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருக்கும். இவங்க 2 பேருக்கும் வேறு காலேஜில் அட்மிஷனும் கிடச்சிருக்கும். காலேஜ் படிச்சுட்டே ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் இன்டர்னாக ஜாயினும் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க டாம்லேயே தங்கியும் இருப்பாங்க. ஹீரோவும் காலேஜ் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூட்டராகவும் இருப்பார். இதனால இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால் அவங்க 2 பேரோட ஷெட்யூலும் ரொம்ப டைட்டாக இருக்கும். 2 பேரும் ஒரே டைமில் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் வாரத்துக்கு ஒரு நாள் மீட் பண்ணுறதுக்கே நிறைய பிளான் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி, இனிமேல் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு மீட் பண்ண வேண்டாம், நம்ம லைஃப்பில் நம்ம 2 பேரும் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கலாம்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒத்துப்பாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி 10 இயர்ஸ் ஆயிருக்கும். ஹீரோ சோலில் சப்வே டிரைவராக இருப்பார். ஹீரோயினும் இப்போ சோலுக்கு வந்து அங்கே இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸில் மேனேஜராக இருப்பாங்க. ஹீரோ டிரைவராக இருக்க அதே ட்ரெயினில் தான் டெய்லி ஹீரோயின் ட்ராவலும் பண்ணுறாங்க. எதர்ச்சியாக 10 வருஷம் கழித்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது, இந்த 10 இயர்ஸ் கேப்பில் இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரின் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.